ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தேசிகா டெய்லி அப்படிங்கிற சேனல் மூலமா நாம் பல மகனீயர்களை தேர்ந்தெடுத்து சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவாளா பார்த்து அந்தந்த ஃபீல்டில் நல்ல பொசிஷனில் இருக்கிறவாளாவும் பார்த்து அவளை இன்டர்வியூ பண்ணுறோன்ற வியாஜத்தினால அவளுடைய சரித்திரம், அவளை சேர்ந்திருக்கிற மகனீயர்களுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த பாகவத பாஷணத்தோட இன்டென்ஷன். அந்த விதத்தில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் அண்டு மல்டி ஃபேசட்டட் கெஸ்ட்டை ஆஹ்வானம் பண்ணி இன்டர்வியூ பண்ணுறோம். அவள் வேற யாரும் இல்லை, ஸ்ரீமதி பிரபா சேனேஷ் அடியன் தாசன். ரொம்ப பாக்கியம் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் வந்தது. முதல்ல உங்கள் பூர்வீகத்தை பற்றி சொல்லுங்க. உங்கள் பூர்வீகம், ஸ்கூல் ஏர்லியர் ஸ்டேஜ், பேரண்ட்ஸை பற்றி, அப்புறம் உங்கள் சொந்த அக்ரஹாரம், இதை பற்றி கொஞ்சம். கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. பரமபாகியம். இத்தனை பாகவதாளோட பாஷணம் பண்ண கிடைக்கிறது அடியனுக்கு பெரிய பாக்கியம். அடியனுக்கு சொல்லணும் அப்படின்னா சொல்றதுக்கு இருக்கிற ஒரே விஷயம் தேவரீர் கேட்ட கேள்விக்கான பதில் தான். பெரியோர்கள் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய அப்படின்னு சொல்ற ரீதியில பெரியோர்களுடைய குடல் துவக்கோட வந்த ஒரு பாக்கியம். அதை சொல்லணும், கொண்டாடணும் அவசியமா. அடியன் தேவனார் விளாகம் குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு பரம பாக்கியம் பண்ணியிருக்கேன். இந்த பெரியவாளுடைய பெருமையெல்லாம் பேசணும்னா அதை ராகவாச்சார் சுவாமியிலிருந்து ஆரம்பித்து பேசணும். ராகவாச்சார் சுவாமி, பருத்திப்பட்டு ராகவாச்சார் சுவாமின்னு ஒருத்தர் எழுந்தருள் இருந்தார். அவருடைய தேவிகள் கனகம்மாள் அப்படின்னு இருந்தா. அவள் ரொம்ப ரொம்ப பக்திமதி. சுவாமியும் தேவியுமா சேர்ந்து நிறைய கோவில்களில் கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா. இப்போ திருவள்ளூர் கோவிலில் துவஜஸ்தம்பத்தை நம்ம சேவிச்சோம்னா அதில் அந்த தங்க பிளேட்டிங் போட்டது அங்கே பருத்திப்பட்டு கனகம்மாள் அப்படின்னு இன்ஸ்கிரிப்ஷனே இப்போ கூட இருக்கும். அதே போல் காஞ்சிபுரத்தில் வசந்தோத்சவம் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதையெல்லாம் நடத்தி வச்சுருந்தா. அவளுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதனால ஸ்வீகாரம் எடுத்துண்டா. ஸ்வீகாரம் எடுத்துண்டு அவருக்கு ஒரு பேரனும் ஸ்வீகாரம் எடுத்துக்கும்படியா ஆச்சு. அந்த பேரனுடைய அம்மா அவளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, ஒரு புத்திரனை ஸ்வீகாரம் எடுத்துண்டா. அந்த புத்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பெண்மணி அவளுக்கு ஸ்ரீரங்கம்மாள்னு பேரு. அவா யாருன்னு கேட்டா 27ஆம் பட்டம் ஸ்ரீமதி அழகியசிங்கருடைய குமாரத்தி. அவளுக்கு திருவேங்கடாச்சார் அப்படின்னு ஒரு புத்திரர். அவர்தான் அடியனுடைய கொள்ளு தாத்தா. அவருக்கு 2 பத்னிமார்கள். அதில் முதல் பத்னி அப்படிங்கிறவா கோதை பாட்டி அப்படின்னு சொல்லுவா. அவா 30ஆம் பட்டம் ஐஷிங்கருடைய குமாரத்தி. இவாளுடைய பெண்மணி தான் அடியனுடைய புக்ககத்து பாட்டி, மஞ்சுளவல்லி பாட்டி. இது முதல் மனைவிக்கு இருந்த ஐஷிங்கருடைய சம்பந்தம். 2வது மனைவி ருக்மிணி பாட்டி. அவளுக்கு 2 குமாரர்கள். அதில் மூத்த குமாரர் தான் தேவனார் விளாகம் ஸ்ரீமதி ஐஷிங்கர். இளைய குமாரர் அடியனுடைய தாத்தா உப்பிலி சுவாமி. இப்பேற்பட்ட ஐஷிங்கருடைய சம்பந்தங்கள் இருந்த ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுக்கான பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. அந்த குடும்பத்திலேயே சம்பந்தமும் ஏற்பட்டது. மஞ்சுளவல்லி பாட்டி அப்படின்னு அடியன் சொன்னேன். அவா அடியனுடைய ஆத்துக்காரருக்கு பாட்டி. இங்கே மஞ்சுளவல்லி பாட்டி யாரை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னாக்கா ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி, வில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசன குலத்தில் அவா வாக்கப்பட்டா. அவளுடைய திருவடியை பின்பற்றி அடியனுக்கும் அந்த பாக்கியம் இந்த குடும்பத்தில் வரத்துக்கு கிடைச்சு. இது பெரும் பாக்கியம். அந்த காலத்திலிருந்தே ஸ்ரீமதி அழகியசிங்கருடைய திருவுள்ளம் என்னன்னா, சம்பிரதாய விஷயம், லௌகீக விஷயம், இது 2த்தையும் சேர்ந்து கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதுதான் ஆதுனிக காலத்துக்கு சரியா இருக்கும். அந்தந்த காலத்துல எப்படி இருக்கோ அதன்படி வாழறதுக்கு அங்க எப்படி இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதே சமயத்துல நம்மளுடைய உண்மையான வேறு எது,
நம்ம சம்பிரதாயத்தை எப்படி எந்த நிலையிலையும் காத்துண்டு அந்த மாதிரி வாழ்வை நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறிப்பாக சொல்லுவார். அதனால அந்த காலத்திலேயே தாத்தாவை, அதாவது உப்ளி சுவாமியை எம்ஏபிஎல் வாசிக்க வச்சார். அதே போல பூர்ண சாஸ்திராத்தியனம் பண்ண வச்சார். அதே அபியாசம்தான் அடியவங்களுக்கும் வந்திருக்கு. அடியனுடைய திருத்தகப்பனார் ஸ்ரீ உவே சாரநாதாச்சார் சுவாமி, அவர் இதை சொல்லி சொல்லி வளர்ப்பார். ரெண்டுத்தையும் வாசிக்கணும், எதை வாசிச்சாலும் எதை செஞ்சாலும் பகவத் கைங்கரியமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். உங்களோட ஏர்லி எஜுகேஷன் அப்புறம் காலேஜ் லைஃப் இது ரெண்டையும் பற்றி கொஞ்சம். அடியன் ஏர்லி ஸ்கூலிங்லாம் சென்னையில் பண்ணினது. பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வாசித்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பூனே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதனால் 12th வரைக்கும் பூனேயில் படித்தேன். அப்புறம் ஒரு வருஷம் சென்னைக்கு வந்தோம். முதல் வருஷம் காலேஜ் சென்னையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மும்பை போகிற மாதிரி நேர்ந்தது. அதனால் காலேஜ் எஜுகேஷன்லாம் பூர்த்தியாக மும்பையில் தான் பண்ணினது. பூனே மும்பையில் படித்ததுனால மராட்டி படிக்க வேண்டிய காரணம் கிடச்சிது. அற்புதமான பாஷை, பிராகிருதத்திலிருந்து ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு பாஷை. பிராகிருதம் மராட்டி ரெண்டுமே ரொம்ப சிமிலராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், இனிமையான பாஷை. அது கற்றுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதே போல் லைஃப் சயின்சஸில் எப்பொழுதுமே ஒரு ஆர்வம் உண்டு. அது என்னமோ எம்பெருமானுடைய சிருஷ்டிக்கு ரொம்ப பக்கல்ல இருக்கிற மாதிரி தோணும். வாசிக்கிறச்செல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தோணும். அதனால் லைஃப் சயின்சஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கணும்னு எப்பொழுதுமே ஒரு ஆசை. அதனால் போஸ்ட் கிராஜுவேஷனில் பயோடெக்னாலஜி பண்ணினேன். அதுக்கு முன்னாடி மைக்ரோபயாலஜி படித்தேன். இதுக்கு மேலே இந்த யூஜிசிசிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி சிக்ஷணத்தில் ஒரு ஆசை இருந்ததுனால லெக்சரராக போஸ்ட் எடுத்துட்டு மும்பையில் ஒரு காலேஜில் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் 2 வருஷம். இந்த லௌகீக படிப்பு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ சம்பிரதாயத்தில் இந்த இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்டேஜ் எப்போலேருந்து ஆரம்பிச்சுது? அதாவது பேசிக்காக அந்த ஸ்தோத்திர பாடத்துலேருந்து சம்பிரதாயம் ஆரம்பிக்கிறது இல்லையா, அதெல்லாம் எப்போ நடந்தது? அடியனுக்கு நினைவு தெரிஞ்ச நாளா அது சொல்லி கொடுத்துட்டு தான் வளர்த்தா. அது தனியாக வந்ததுன்னே சொல்ல முடியாது. ஆற்றுல ஒரு பகுதியாகவே இருந்தது. எப்பொழுதும் ஆற்றுல பெரியவா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்பா, பிரபந்தங்கள் சேவிச்சுட்டு இருப்பா, சேவா காலம் பண்ணிட்டு இருப்பா. தேவனாவளாக ஆற்றுல இப்போ கூட அத்தியனோத்சவம் அப்படிங்கிறது ஆற்றுலேயே பண்ணுவா. கோவிலில் நடக்கிறது நடக்கும். அங்கே விக்கிரக எம்பெருமான கண்ணன் இருக்கார். அந்த கண்ணனுக்கு அழகாக 22 நாள் அத்தியனோத்சவம் நிச்சயமாக நடக்கும். அந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததுனால பிரபந்தங்கள் ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் ஒரு ருட்டீனாக கற்றுன்னு இருந்தோம். அடியனுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து தேசிக ஸ்தோத்திரங்கள் அம்மா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. ஸ்தோத்திர பாட்டங்கள்லாம் அம்மா கிட்டக்கு தான் ஆயிருக்கு, பிரபந்தங்கள் அப்பா கிட்டக்க சந்தை ஆயிருக்கு. அந்த மாதிரி 2 பேரும் பிரிச்சுண்டுருவா. அப்பா கார்த்தால சந்தை சொல்லுவா, அம்மா பொழுது கிடைக்கிறச்சே சந்தை சொல்லுவா, போர்ச்சே வரச்சே சந்தை சொல்லுவா, தலைவாரச்சே சந்தை சொல்லுவா. அப்படிலாம் பண்ணி ஒரு விளையாட்டா அடியனுக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசுக்குள்ள ஒரு 20 ஸ்தோத்திர பாட்டம் கண்டஸ்தமாக வந்துடுச்சு. அதே மாதிரி நித்தியான சந்தானம் எல்லாம் அப்பா கிட்டக்க ஆயிடுத்து. அப்போல்லாம் திருவ சொல்லி கூட பழக்கம் கிடையாது. சொல்லி தருவா, தினம் சொல்லுவா, அது சொல்லணும் அப்படின்னுவா, பொறச்சே வரைச்சே தான் சொல்லுவா. அப்படியே சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுத்து. அடியன் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் வளர்ந்தேன் 10 வயசு வரைக்கும். அதனால கசின்ஸ், தம்பி, தங்கைகள் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சொல்லி சொல்லி அது அப்படியே அந்த ருச்சியானது அப்படியே வந்தது. இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் திருத்தகப்பனார்னு எதை சொல்ல முடியும்? திருத்தகப்பனார் தான் பூர்த்தியான இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்னு சொல்லணும். அவர் எப்படி சந்தை சொல்லுவார் அப்படின்னா, அடியனுக்கும் அடியன் தம்பிக்கும் கொஞ்சம் வயசு வித்தியாசம், ஒரு 10 வயசு வித்தியாசம். அதனால திருவாய்மொழி சந்தை சொல்றச்சே அடியனும் அவனும் சேர்ந்து சொல்லுவான். அப்போ அவன் குழந்தை, அடியனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும். அதனால எழுப்பினா காரத்தால எழுந்துடுறேன். 5:15 எழுப்புவா அப்பா. 5:15 எழுப்பினா நான் எழுந்து உட்காந்துருவேன். தம்பி எழுந்திருக்க மாட்டான். அவனை கஷ்டப்பட்டு எழுப்பி உட்காத்தி வச்சு கண்ணை மூடிண்டே சொல்லுவான் சந்தை. அது அவ்வளோ கிருப்பையா சாதிச்சாகும். இன்னைக்கு அவன் அதிகாரியா 4000 சேவிக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா சேவிப்பான், அனுபவங்கள் ஜாஸ்தி. அதுக்கு காரணம் எல்லாம் பூர்த்தி அப்பா தான். அவ்வளோ கருணை காட்டுவார். இந்த குழந்தை இப்படி சொல்ல மாட்டேங்கிறானே, எழுந்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு எல்லாம் அவருக்கு எந்த விதமான கோபமும் வராது. அதே போல அடியனுக்கு திருவ சொல்றதுக்கு நாடி இருக்காது. அவன் கார்த்தால எழுந்து கஷ்டப்படுவான், ஆனா திருவ சொல்லிடுவான். ஏன்னா அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா அவனுக்கு அவகாசம் உண்டு, சமுத்தா சொல்லிடுவான். அடியன் காலேஜ்ல இருந்தேன், இப்போ அவகாசம் இருக்காது, திருவையே சொல்ல முடியாது, சொல்லவே முடியலப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவர் அப்போ ரிலையன்ஸ்ல உத்தியோகத்துல இருந்தார். மண்டே டு சாட்டர்டே ஆஃபீஸ் உண்டு, ஃபுல் டே. சண்டே ஒரு நாள் தான் அவருக்கு அவகாசம். அப்ப அடியனை உட்காத்தி வச்சு, நீ வா, இன்னைக்குதான் உனக்கு பொழுது இருக்கு, திருவ சொல்லலாமான்னு அவரும் கூட சொல்லுவார். அந்த மாதிரி அவர் தான் வரவழைச்சார். அடியன் ஒரு பரிசிரமமே பட்டதில்லை.
அவரை பார்த்து பார்த்து ஒரு நிமிஷம் ஓயாம சம்பிரதாயத்துக்கு உழைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டது அவர்கிட்ட இருந்துதான். கத்துக்கணும்னா அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். கத்துக்கணும்னா எப்படின்னா நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சுன்னு கத்துக்கணும். அந்த மாதிரி சொல்லி வச்சார் திருத்தப்பனார். உங்க அம்மா பத்தி கொஞ்சம். அம்மா ரொம்ப சாத்வி. அம்மா வந்து குரல் வசதியே பேச மாட்டா. அம்மா பார்த்து என்ன கத்துனாடின்னா, யார் மனசையும் எப்படி நோகடிக்காம இருக்கணும், அதே சமயத்துல எப்படி உபயுக்தமா பொழுத போக்கணும் அப்படின்னு. இப்போ சொன்ன மாதிரி தலைவாடுறச்சே கோலம் போடுறச்சே எல்லாம் சந்த சொல்லி தருவா அம்மா. பொழுது வீணாக்கவே மாட்டா. அதே சமயத்துல தன்னுடைய தர்மம் எதுவோ அதுல இருந்தும் விலக மாட்டா. குழந்தைகளையும் வளர்த்து விடுவா. சம்ஸ்கிருத உச்சாரணம்னா இன்னைக்கும் அம்மா சொன்னது அப்படியே காதுல நிக்கிறது. சந்த சொல்லி கொடுத்தது காதுல நிக்கிறது. அவ்வளோ சுத்தமா உச்சாரணம் இருக்கும். அம்மாவும் எம்ஏ சான்ஸ்கிரிட் வாசிச்சிருக்கா. அதுல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு சம்பிரதாயத்துல ரொம்ப சிம்பிள். இன்னைக்கும் பல பேருக்கு சந்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அடியனுக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா கிட்ட கத்துக்கிற பாக்கியம் கிடைச்சது பெரிய பரம பாக்கியம். ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் சில நாள் சென்னையில் இருந்தேன்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து திருத்தப்பனோட டிரான்ஸ்ஃபர்னால மும்பை, பூனே இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்க்கெலாம் போகிற ஒரு வாய்ப்பு இருந்தது உங்களுக்கு. அப்போது அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கல்ச்சர் வேற, அவளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வேற, நம்மளுடைய சதாச்சாரம் அப்படிங்கிறது வேற. அப்போது அதை எப்படி அங்கேயும் போய் காப்பாற்றிக்க முடிஞ்சுது, அதை எப்படி மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்றதை பற்றி. இதுக்கு பூர்த்தியா காரணம் அப்பா அம்மா தான். எங்க போனாலும் நம்ம ஆத்துல இருக்கிற அந்த சம்பிரதாய பபுல காப்பாத்தி வச்சுட்டு இருந்தா. அதே சமயத்துல பூனே அப்படிங்கிறது புண்ணிய பூமி, அது ஒரு பக்தி பூமி தான். அங்க போனதுனால மராட்டி பாஷையில பரிச்சயம் ஏற்பட்டது. அங்க அந்த அபங்கங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப புரியும். ரொம்ப சாதாரணமா இருக்க மாதிரி இருக்கும். ஆழமான அர்த்தங்கள் உண்டு. ஆனா மேலெழுந்த வாரியாகவே ஆழ்வார் பாசுரம் மாதிரி ரொம்ப எளிமை, நன்னா புரியும். இவ்வளோ பக்தியோட இருந்திருக்காளே, அந்த விட்டலன் அப்படின்னா உயிரே விட்டுடுவாங்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க நிறைய கோவில்கள்ல எல்லாம் விட்டல மூர்த்திய போய் தொட்டு சேவிக்கலாம் அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஆசையா இருந்தது. எம்பெருமான் வந்து எப்படி அனுகிரகிப்பார் அப்படின்னா, இந்த மாதிரி ருச்சிய பெற்றோர்கள் ஏற்படுத்திவிட்டா நமக்கு அமையற சகாக்கள் அவளும் நல்லபடியாவே அமையறா. அப்படி எனக்கு இன்னி வரைக்கும் எந்த விதமான வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் அமைஞ்சதே கிடையாது. அவளே தானே கிட்ட வர மாட்டா. அது எப்படியோ தெரியாது, எம்பெருமானுடைய அனுகிரகம் தான். அது பார்த்து என்னமோ தூரம் போயிடுவா, நமக்கு சரிப்படாதுன்னு நினைச்சிடுவாளோ என்னமோ தெரியாது. கிட்ட வந்ததே கிடையாது. அதனால எந்த விதமான கஷ்டங்களும் தெரிஞ்சதில்லை. இன்ஃபேக்ட் அது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாவே இருந்தது. அங்க போனதுனால பக்தி அப்படிங்கிறது எவ்வளோ வேற வேற விதங்களா இருக்க முடியும். அந்த சந்துக்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் சேவிச்சு அதெல்லாம் ரொம்ப அழுகியே வந்துடும் சில சமயங்கள்ல. அதெல்லாம் வாசிச்சோமானா கேட்டதும் உண்டு. மராட்டியில பிரவச்சனங்கள்லாம் கேட்போம். அந்த இடங்கள்ல அதெல்லாம் கேட்டதுனால நிறைய அதுல ஈடுபாடு வந்தது. அந்த மாதிரி பக்தி பாவம் வச்சுக்கணும். அந்த மாதிரி சுத்தமான ஒரு ஹிருதயத்தோட கண்ணனையே அவள்லாம் சாட்சாத்கரிச்சுருவா மாதிரி இன்னைக்கு கூட சில பேர்லாம் இருக்கா அந்த ஊர்ல. அதனால அங்க அவாகிட்டக்க ஈடுபாடு வந்து, அதனால அவளை பார்த்து அடியே எனக்கு மராட்டியில அபங்க எழுதணுங்கிற ஆசையும் வந்து கொடுத்தோம். சரி எழுதலாம் அப்படின்னு ஆரம்பிச்சா, ஸ்கூல்ல ஒரு மராட்டி டீச்சர் இருந்தா, ரான்சேகர் மேடம் அப்படின்னு. அவ வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவா. இது மாதிரி நான் மகாராஷ்டிரியன், இவ வந்து மராட்டியில அபங்க எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காண்பிச்சு கொடுப்பா. அந்த மாதிரி அந்த ஊர்ல கல்ச்சர் எப்படின்னா ஆல் இன்க்ளூசிவ், எல்லாரையுமே எப்பவுமே என்கரேஜ் பண்ற மாதிரி. பூனேல இப்படி இருந்தது. மும்பை வந்து லிவ் அண்ட் லெட் லிவ், அதுதான் பாலிசி ஆஃப் த சிட்டி. அதனால ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கும். யாருமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டா. அப்படி எனக்கு நினைவு தெரிஞ்சு 2000 வெளியில எந்த பதார்த்தத்தை வாங்கினாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு வச்சுட்டேன். அப்பா வந்து அப்படி இருப்பார். ஆனா இப்படி இரு அப்படின்லாம் சொன்னது கிடையாது. நீ வெளியில சாப்பிடாத அப்படின்லாம் ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனா அப்பா அம்மாவை பார்த்து நம்ம அப்படி இருக்கிறது உச்சிதம் அப்படின்னு தோணி போய் அடியன் வந்து அதை சாப்பிட்றத விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி பெருசா எதுவும் சாப்பிட்றது இல்லை. ஏதோ சாப்பிடுவோம், ஜூஸ் அது மாதிரி. அதெல்லாமும் வேண்டாம் அப்படின்னு தீர்மானிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு. அது 1/1/2000 அதுலேருந்து ரெசல்யூஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு ஆரம்பிச்சா, அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட கம்பல் பண்ண மாட்டேன். ஏன் நீ நேத்திக்கு வரைக்கும் சாப்பிட்டுன்னு இருந்தியே, இன்னைக்கு என்ன எடுத்து உனக்கு அப்படின்னு யாரும் கேட்கல. இந்த மாதிரி நான் தீர்மானிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வாவ் யார் ஹம்னை கர் சக்தி தூத்தோக்கர் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி அங்க இருக்கிற கல்ச்சர் வந்து ரொம்ப ப்ரமோட்டிங் சத்விஷயம், சனாதன தர்மம். அதனால அனுகூலமாவே அமைஞ்சதெல்லாம். அடுத்தது ஒரு முக்கியமான ஃபேஸ் வாழ்க்கையில கல்யாணம், அதை பத்தி.
அடியனுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இந்த கிரகத்துல நப்பின்னை மாதிரி நந்தகோபாலன் மருமகள் ஆனதுதான் அடியன் பெற்ற பெரும் பாக்கியம் இது. நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அடியனுடைய திருத்தகப்பனாரும் இந்த திருத்தகப்பனாரும், அதாவது அப்பா ஸ்ரீ அப்பா அப்படின்னு சொல்லலாம், மாமனார் ஸ்ரீ அப்பா, அவ 2 பேரும் ஃபர்ஸ்ட் கசின்ஸ், மாமா பிள்ளை அத்தை பிள்ளை. ஆனா அடியன் வந்து ஸ்ரீ அப்பாவை சேவிச்சது எப்போ அப்படின்னா 2006. அப்போ ஸ்ரீ அப்பா அடியவங்களுடைய கிரகத்துக்கு இருந்தார். அங்க மும்பையில இருந்தோம் அடியவங்கள். அப்போ தேசிக சபால உபன்யாசம் இருந்தது. தேசிக பாரதம் உபன்யாசம் பண்ண வந்திருந்தார். அப்போ 5 நாள் வந்தார். வந்து அப்ப ஏழி அனுகிரகிச்சாச்சு. அப்போ வந்து ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர நிருக்தி ஸ்துதி சாய்ச்சுட்டு இருந்தார். அப்பதான் அது புஸ்தகமா வெளிவந்திருந்தது. 3 வால்யூமா போட்டா அதுல முதல் வால்யூம் அப்ப வெளியில வந்திருந்தது. அதை வந்து அடியன் கிட்ட காண்பிச்சா ஸ்ரீ அப்பா. காண்பிச்சுட்டு இது பாரு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன். அப்பதான் அடியனையும் முதல்ல கட்டாட்சிச்சார் அப்பா. அப்ப காண்பிச்சார், இந்த மாதிரி வந்திருக்குமா பாரு, இங்கிலீஷ் உனக்கு பிடிக்குமாமே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி காண்பிச்சார். அந்த அனுகிரகம் தான் இந்த ஆத்துக்கு கிரகலட்சுமியா வர ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு தடவை உபன்யாசத்துக்கு அம்மாவையும் அழிச்சுண்டு ஸ்ரீ அப்பா வந்தா. அப்போ வந்து அது கார்த்தி மாசம் இல்ல ஐப்பசி மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சப்சிக்வெண்ட் மார்கழியில மாரிமலை மஞ்சள் பாசுரத்தன்னைக்கு பொண்ணு பார்த்தோம். அன்னைக்குதான் அடியன் முதல்ல அடியனுடைய ஆத்துக்காரரை பார்த்தேன். பந்து தான், ஆனா பார்த்ததில்லை. அடியவங்கள் அங்க போயிட்டோம், பூனே பாம்பேன்னு, அதுல பார்த்துன்றது கிடையாது. பார்த்து அதுல சுவாரஸ்யமா ஒண்ணு என்ன நடந்ததுன்னா, பொதுவா இந்த பொண்ணு பார்க்கறச்சே பாட்டு பாட சொல்லுவா, பொண்ணை வீணை வாசிக்க சொல்லுவா. அடியனுடைய கேஸ்ல உபன்யாசத்தை அப்பா பிளே பண்ணி காண்பிச்சா. உங்கள் புழக்கடைக்கு உபன்யாசம் பண்ணியிருந்தேன் அந்த வருஷம். ஏதோ ஒரு சபையில 2 பாசுரம் சொல்லியிருந்தான். உங்கள் புழக்கடை எல்லையிலங்களையே சொல்லியிருந்தேன். அதை வந்து அதை போட்டு அப்பா ஸ்ரீ அப்பாவுக்கு காண்பிச்சா. சந்தோஷப்பட்டேன், ஆசீர்வாதம் பண்ண, கல்யாணம் ஆச்சு. பரம பாகியம் இது அடியனுக்கு. நல்ல ஒரு பந்துத்துவமா அமைஞ்சது. அடியனுடைய கல்யாணத்துல வந்த கூட்டம் அப்படிங்கிறது நினைச்சே பார்க்க முடியாது. சேலையூர்ல நடந்த ஒரு கல்யாணம், பரம பாகியம். அத்தனை பெரியோர்கள்லாம் வந்து ஆசீர்வதிச்சு ரொம்ப ரொம்ப அற்புதமா ஆசீர்வாதங்களோட நடந்த கல்யாணம். ஸ்ரீ பூதேரி சுவாமி எழுந்திருந்தார். அப்போ அவர் முதல்ல அசக்தமா இருக்கு திரும்பிய நீ வர முடியாது அப்படின்னு சாதிச்சிருந்தார். ஆனா அப்போ ஒரு பெரிய பாக்கியம் என்ன கிடைச்சது அப்படின்னா, வரவேண்டியவர் வர முடியல. அந்த சமயத்துல வாத்தியாரால வர முடியல. அதனால அப்பா பிரார்த்திச்சுண்டா, மாமா எனக்கு மாமான்னு தான் கூப்பிடுவோம் அவரை, பாம்பேல இருந்தார், ஆத்துக்கடிக்கடி வருவார், அதனால ரொம்ப பரிச்சயம். மாமா தான் எழுந்தபடி இதை நடத்தி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சு அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அப்படி ஆசீர்வாதம் பண்ணவர் அடியனுடைய குமாரத்தினுடைய புண்ணியாஜனத்துக்கும் வந்து இவளோட கல்யாணத்துக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேம்மா அப்படின்னு சாதிச்சாச்சு. அந்த மாதிரி மங்களமயமான வார்த்தைகளோட அப்படி கல்யாணம் நடந்தது. பொண்ணு பார்க்க வரச்சேவே உங்க உபன்யாசத்தை ரெக்கார்ட் பண்ணினதை போட்டு காண்பிச்சா அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் உபன்யாசமா இல்லை அதுக்கும் முன்னாடியில இருந்தே உபன்யாசங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சா? அது நெல்வாய் ஸ்ரீ சௌமியநாராயணாச்சார் சுவாமி ரகசியத்திரய சாரத்துக்கு நோட்ஸ் எழுதி அந்த நோட்ஸை பாட்டமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். கிரந்தத்தை நேரடியா காலக்ஷேபம் பண்ண முடியாதவா, ஆனா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவாளுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அடியனுக்கும் அதுல ரொம்ப ஆசை இருந்தது. என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நாள் அப்பா கிட்ட கேட்டேன். அப்போ அன்னைக்கு பிரதான பிரதிதந்திராதிகாரத்தை எடுத்து அதுலேருந்து சில விஷயங்களை சொல்லி கொடுத்தா அப்பா. சரீராத்ம பாவ சம்பந்தம் தான் நம்ம சம்பிரதாயத்தினுடைய ஆதாரம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தா. அப்போ வந்து அடியனுக்கு தெரிஞ்சு அடியன் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ அதுலேருந்தே ரொம்ப ஆசை, இதை பத்தி எங்க தெரிஞ்சுக்க முடியும், எதை வாசிச்சா தெரியும் அப்படின்னு கேட்டா, ரகசியத்திரை சாரம் காலக்ஷேபம் பண்ணா தெரியும்னு சொல்லியிருந்தா. அதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டது சோமேனத்திமேர் காலக்ஷேபத்தை ஆரம்பிச்ச உடனே. இந்த காலக்ஷேப ரீதியா அவர் அதாவது தனியன் சேவிச்சு வாசி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாமல் ரொம்ப எளிமையா ஒரு பாட்டமா நடத்தினார். அப்படி பூர்த்தியா அந்த கிரந்தம் பூர்த்தியா 32 அதிகாரமும் அந்த ரீதியில ஆச்சு. அப்ப என்ன பண்ணுவார்னா, அந்த பாட்டத்தை கிரகிச்சுன்னு இருக்கோமா அப்படின்னு பாக்குறதுக்கு வித்யார்த்தி சதஸ் நடத்துவார். அதுதான் அடியன் முதல்ல போய் பேசின அரங்கம். வித்யார்த்தி சதஸ்ல முதல்ல சொன்னது சார நிஷ்கர்ஷாதிகாரம். அதுல வந்து சாரத்தரம் சாரத்தமம் இதெல்லாம் பத்தி சொல்றச்சே அத்திமேர் ஒரு வார்த்தை சாதிச்சாச்சு, சாரத்தமமான விஷயத்த புரிஞ்சுட்ட நீனு, இனிமே இதுல இருந்து தமத்தையே எடுத்துக்கோ, வேற எதுக்கும் போகாது அப்படின்னு சாதிச்சாச்சு.
அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஒரு அதிகாரத்துக்கும் சதஸ் ப்ரெசென்ட் பண்ணி பண்ணி அதுல ஒரு ருச்சி ஏற்பட்டது. அப்புறம் காலேஜ் படிக்கிறச்ச, தேர்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறச்ச முலுண்டுல ஒரு விழா இருந்தது. அது என்னன்னாக்கா, பனஸ்வாடியில பாலாஜி கோவில் ஒண்ணு உண்டு. அந்த எம்பெருமான் வன மகோத்சவத்துல 7 பேர் முலுண்டுக்கு. அப்போ அந்த சமயத்துல உபன்யாசத்துக்கு கூப்பிட்டா. அதுதான் அடியன் அஃபிஷியலா பண்ண முதல் உபன்யாசம். அப்போ தயாசதகத்தினுடைய பலவித்தரண தக்ஷம் ஸ்லோகத்தை சொல்லி ஒரு 10-15 நிமிஷம் அவ்வளவுதான். அத முதல்ல உபன்யாசமா சொல்ல தயாதேவியினுடைய அனுகிரகத்தினால பிராப்தமாச்சு. உபன்யாசங்கள்ல ஏதான மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்ததை பத்தி? உபன்யாசங்கள்ல நிறைய சொல்லலாம். எப்போல்லாம் ராமாயண உபன்யாசம் சொன்னதுண்டோ அப்பெல்லாம் அடியன் அந்த பாத்திரமாவே மாறின உணர்வுகள் நிறைய உண்டு. எஸ்பெஷலி பரதன் அவருடைய கதை வரும் பொழுது அந்த இடத்துல அவர் போய் ராமரை சந்திக்கிறது, ராமர்கிட்ட கேந்து பாதுகையை வாங்கிக்கிறது, பாதுகை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி நீ ராஜ்யத்தை வாங்கிக்கோ, நீ ராஜ்யத்தை ஆளு அப்படின்னு ராமர் சொல்ல, ராஜ்யமும் அடியேனும் உமக்கு சேஷம் அப்படின்னு அவர் சாதிக்க, அதெல்லாம் அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போயிடுறது உண்டு. சில சமயங்கள்ல அப்படியே சோக் ஆயிடும், அடுத்த வார்த்தை வராம எல்லாம் இருந்திருக்கு. அப்பதான் ரொம்ப தோணும் எம்பெருமான் எப்படி அனுபவங்களை கொடுக்குறாரு அப்படின்னு. இதுல பூனேல பண்ண ஒரு ராமாயண உபன்யாசம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு உபன்யாசம். அது ஸ்ரீராமநவமியில 10 நாள் உற்சவம் பண்ணுவா. ஒரு நாள் ஒரு சாத்துப்படி சாத்தி வாகனத்துல எம்பெருமான் சேவசாய்ப்பர் உபன்யாசாயி அதுக்கப்புறம் புறப்பாடு. அன்னைக்கு ஹனுமந்த வாகனம். அப்போ கரெக்டா இந்த யுத்த காண்டம் சொல்லும்படியான பாக்கியம் கிடைச்சது. ஹனுமான் எப்படி தோல்ல தூக்கிண்டு சண்டை போட்டிருப்பாரோ அது அப்படியே பிரத்யட்சமா சேவிச்சுண்டே உபன்யாசம் சொல்றதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. அப்போதான் பிறவை பெற்ற பயன் நம்ம விட்டுட்டோமோ அப்படிங்கிற சந்தோஷம் வந்தது. இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள் எம்பெருமான் அப்படியே கொடுத்துட்டே இருப்பார். சொல்ல சொல்ல நம்ம ஒண்ணு நினைச்சுட்டு போவோம், ஆனா வேற ஒண்ணு சொல்ல வைப்பார் எம்பெருமான். அதெல்லாம் ரொம்ப ரசமாவும் ரொம்ப அனுபவமாகவும் இருக்கும். பல உபன்யாசங்கள் பண்ணியிருக்கேள், அதுக்கு பலவிதமான ஃபீட்பேக் வரும். நீங்க ஏத்துக்கிற மாதிரி ஃபீட்பேக் வரும், சில சமயம் ஏத்துக்க முடியாத மாதிரி ஃபீட்பேக் வரும். அதெல்லாம் சில பேருக்கு முக்கியமா இருந்தாலும் நம்ம அப்பாவோ இல்ல மாமனாரோ சொன்ன ஒரு ஃபீட்பேக்ன்றது நமக்கு நெஞ்சிலேயே நிற்கக்கூடியதான ஃபீட்பேக். அவ உங்க உபன்யாசத்தை கேட்டிருப்பா கண்டிப்பா. ஸோ அவ என்ன ஃபீட்பேக் கொடுத்தா இதை பத்தி? அடியனுடைய மாமனார் அடியனுக்கு கொடுத்த ஃபீட்பேக், மாமனாருடைய அனுகிரகத்துல அடியன் பண்ணின முதல் உபன்யாசம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா, ஸ்ரீ நடாதுரம்மாள் வைபவம். பலகச்சேரியில ஒரு வருஷமும் தை மாசம் 5ஆம் தேதி ஆச்சரியமா வைபவமா ஆச்சாரியனை கூப்பிட்டு பெருமாளை ஏழை பண்ணி உற்சவம் பண்ணுவா. அது நிறைய சிஷ்யா இருக்கா திருமாளிகைக்கு. அங்க எல்லாரும் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா அந்த உற்சவத்தை. கல்யாணமான வருஷம் தை 5க்கு அடியனும் அங்க போயிருந்தேன். அப்போ நீ உபன்யாசம் பண்ணு அப்படின்னு அப்பா சாய்ச்சார். அடியேன்னு சொன்னேன். ரொம்ப நன்னா சொன்னமா அப்படின்னு ஒரு விஷயத்த அப்ப சொன்னேன். அந்த சமயத்துல அப்படின்னு நம்ம சொல்றச்சே அந்த கட்டத்துல அப்படின்னு சொல்லணும். அடியன் அந்த கட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்லக்கூடாதுமா, அந்த கட்டத்துலன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் பர்ஃபெக்ஷனை வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து சொல்லி தருவா அப்பா. எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் சாதாரணமா பேசின்னு இருக்கும் பொழுது கூட ஏதாவது ஒரு விஷயத்த திருத்த வேண்டியிருந்தா அவ்வளோ ஆசையா அவ்வளோ அக்கறையோட அதை திருத்தி பண்ணி கொண்டாகும். பெரிய பாக்கியம். இந்த ஒரு ஃபீட்பேக் அடியனுக்கு நன்னா நினைவு இருக்கு. அதே போல அடியனுடைய அப்பா முதல்ல கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா, இந்த முள்ளுண்டு உபன்யாசத்துக்கு அப்புறம், நன்னா சொன்னடி, ஆனா ரொம்ப ஓடிட்ட, நீ யோசிக்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நிதானிச்சு பேசணும் அப்படின்னு சொன்னது உண்டு. உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கு இப்போ ஒரு பப்ளிக் லைஃப் அப்படிங்கிறது வந்திருக்கு. பர்சனல் லைஃப் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? அதாவது இப்போ உபன்யாசகர் சந்தையெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கோ, பல பேருக்கு டீச்சரா இருந்துட்டு இருக்கீங்கோ, ஹோம் மேக்கர் எப்படி இந்த பேலன்ஸ் விட்டு போகாம அதை எப்படி கொண்டு போகணும்? அது எல்லாமே பெரியவா காண்பிச்சு கொடுத்த வழிதான். நம்ம ஆத்துல இருக்கிற பெரியவா ஸ்திரீகள் எல்லாம் என்னத்தை கடைபிடிச்சாலோ அதுதான் அடியனும் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கெல்லாம் இருந்த சப்போர்ட்டை காட்டிலும் அடியனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் பரிமளிச்சு தெரியறது வெடியல். மற்றபடி அவ பண்ற காரியத்தை தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். அவள்லாம் எப்படி சுவானுஷ்டானத்தை விடாமல் பண்ணினாலும் அடியனுடைய அம்மாக்கள்
அம்மா மாமியார், அதே மாதிரி அத்தைகள், பெரியம்மா சித்தி எல்லாருமே அனுஷ்டாத்தாக்கள்னா எப்படி புருஷால சொல்லலாமோ அந்த மாதிரி இவாளையும் சொல்லணும் அவசியம். அப்பேற்பட்ட பதிவிரதைகள் ஒத்துத்தரும். அவள்லாம் தன்னுடைய காரியத்தை பார்த்துப்பா, கிரகத்தை பார்த்துப்பா, ஆத்துக்காரரை பார்த்துப்பா, பெரியவாளை பார்த்துப்பா, குழந்தைகளை பார்த்துப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு பாக்கி இருக்கிற டயத்துல அவளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ண முடியுமோ, அவளுக்கு கோலம் போட தெரிஞ்சா கோலம் போடுவா, இல்ல பாட்டு பாடணும்னா பாடுவா, ஸ்தோத்திரம் சொல்லணும்னா சொல்லுவா, இல்ல கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணணும்னா பண்ணுவா. அடியேன் அதுக்கு பதிலா குழந்தைகளுக்கு சந்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். முடிஞ்சா உபன்யாசங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஆனா பிரதானம் ஸ்வதர்மம் தான். ஏன்னா எம்பெருமானே சாதிச்சது ஆக்ஞாச்சேதி மம துரோகின்னு. அதனால வாவா வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிச்சுண்டு அதுக்கு மேல உபயுக்தமா ஏதாவது சம்பிரதாயத்துக்கு பண்ண முடியும்னா அதை பண்ணணும் அப்படிங்கிறத அவ இருக்கிறத பார்த்து கத்துண்டது அடியேன். உங்களோட சின்ன வயசுல சொன்னேள் அம்மா தலைவாரி பின்றச்சே கோலம் போடுறச்சே எல்லாம் கூட சந்தை சொல்லி கொடுத்தா அப்படின்னு. இப்போ நீங்க ஒரு மதர்லி ஃபேஸ்ல இருக்கிறச்சே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு இப்போ இருக்கா? அந்த மாதிரி நிச்சயமா உண்டு அடியேன். அம்மா அம்மா இருந்தா மாதிரி 10% இருந்தா கூட போறோம்னு நினைக்கிறது உண்டு. அதே ரீதியில அடியனுடைய குமாரத்திக்கு ராமானுசோட்டு இருந்தா அது பூர்த்தியா தலைவாரச்சேதான் சந்தையாயிருக்கு. அவ சின்ன வயசுல தலைவாரி சந்தை சொல்லி அப்படின்னு வேற சொல்லுவா. அந்த மாதிரி அதே ரீதியில தான் அதே பதச்சின்னங்களை முன்னாடி பார்த்து முயல வேண்டும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. என்னதான் ஆத்துல இருக்கிறவா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம பர்த்தா சப்போர்ட் பண்ற இதுக்கு ஈக்குவல் ஆகாது. ஸோ அந்த விதத்துல உங்களுடைய பர்த்தா பண்ணக்கூடிய சப்போர்ட் எப்படி? அவர் தான் பூர்த்தியான சப்போர்ட். அவர் சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, அணுவை கூட அசைக்க முடியாது. அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார், எவ்வளவு விதத்துல சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மாளாது. ஆத்துல குழந்தைகளை இப்ப பாத்துக்கணும்னா பார்த்துட்டு இருக்கார். அடியன் சென்னையில இருக்கேன் இன்னைக்கு, குழந்தைகளை அவர் பார்த்துட்டு இருக்கார் பெங்களூர்ல. உபன்யாசத்துக்காக அடியன் 3 நாள் வந்திருக்கேன். இங்கே அம்மா அப்பா அடியனுக்கு சப்போர்ட் பண்றா, மாமனார் மாமியாரை சொல்றேன். அதே போல போன வாரம் சங்கோஷ்டி நடந்தது, அதுக்கு அடியனுடைய அம்மா அப்பா அங்க வந்திருந்து அங்க சப்போர்ட் பண்ணினா. ஒரு சமயத்திலையும் ஆத்துக்காரர் இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். எந்த உபன்யாசமா இருந்தாலும் எந்த சந்த வர்க்கமா இருந்தாலும் அவர்கிட்டக்க விண்ணப்பிச்சுடுவேன் அடியன். இது இருக்கு, இதை பண்ணலாமா பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பேன். பண்ணுன்னு அவர் சொன்னா மட்டும்தான் பண்ணுவேன். இது வரைக்கும் அவர் பண்ணாதன்னு சொன்னதே கிடையாது. எப்பொழுதும் பண்ணுன்னு தான் சொல்லுவார், நல்லபடியா பண்ணுன்னுவர். அதுல ரொம்ப மார்க்க தரிசனமும் பண்ணுவார். இதை இப்படி சொன்னா நல்லா இருக்கும், இதுக்கு இப்படி அர்த்தம் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். சந்தேகங்கள் இருந்தா தீர்த்து வைப்பார். அதே போல இது நல்ல கிரிட்டிக் அடியனுடைய சுவாமி. இதுல இப்படி இப்படி சொல்லியிருந்தா இது இன்னும் பரிமளிச்சிருக்கும் அப்படின்னு எடுத்து கொடுப்பார். அதனால இன்னும் முன்னேறதுக்கான வழியை காண்பிச்சு கொடுப்பார். அவருக்கு சகதர்மச்சாரணியா இருக்கிறது போல பாக்கியம் அடியனுக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோன்றது. அதுதான் அடியன் பெற்ற பெரிய பாக்கியம். உங்களோட இந்த சம்பிரதாய வாழ்க்கைக்கு சம்பிரதாய இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது ரோல் மாடல், அந்த ஆதர்ஷ புருஷாலா இருக்கக்கூடியவா யாரு? அதுலயும் முக்கியமா இருக்கக்கூடியவா யாரு? அடியன் ஆத்துல இருக்கிறவா தான் ஆதர்ஷம். அடியனுடைய அப்பா, அத்திமேர், மாமனார், ஆத்துக்கார் எல்லாருமே ஆதர்ஷம். அவளை மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரோல் மாடல்ஸ் அஸ் விமென் அடியன் ரொம்ப பார்க்கறது அடியனுடைய அம்மா மாமியார். இவெல்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட வீணடிக்கிறது இல்லை. இப்படிதான் எப்படி சம்பிரதாயத்துக்கு பயன்படணுமோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவள்லாம் ரொம்ப அதை வெளியில காண்பிச்சுக்காம நிறகுடமா தெளும்பாம இருக்கா. அடியன் பண்றது அவளுடைய அனுகிரகத்தினால வெளியில தெரியாது, வேற எதுவுமே இல்லை. ஒத்தொத்தரும் இப்படிதான் இருக்கா. அது அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த வாய்ப்பு உபயோகப்படுத்தி அவளையெல்லாம் பிரகாசப்படுத்தணும்னு தோன்றது. இவாள்லாம் தான் ரோல் மாடல்ஸ். அவளெல்லாம் பார்த்து இப்படி காரியம் பண்ணணும், இப்படி பண்ணிக்க ஆத்த வச்சுக்கணும், இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கணும் டிசிப்ளினா அப்படின்னு தோணும். அதே சமயத்துல சம்பிரதாயத்திலேருந்து இங்காங்க அகன்றக்கூடாது அப்படிங்கிறதே காண்பிச்சு கொடுத்துருக்கா. என்னவானாலும் சரி, கார்த்தால எழுப்பணும்னு எழுப்பணும் குழந்தைகளை, அதுக்கெல்லாம் பாவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் பெரியவா இருந்ததை பார்த்து பார்த்துதான் கத்துக்க தோன்றது. அவாதான் ரோல் மாடல். ஆத்துல இருக்கிறவாதான் ரோல் மாடல். ஸோ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியதான உமன் இன்ஃப்ளூயன்சர்ஸை பத்தி சொன்னேன். அதர் ஃபீல்ட்ஸ்ல இருக்கிற உமன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரு உங்களுக்கு? எனக்கு சுதாமூர்த்தி ரொம்ப பிடிக்கும். அவளுடைய புக்ஸ் எல்லாம் பெரும்பாலும் எல்லாமே படிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு பாசிட்டிவான, ரொம்ப கான்ஃபிடென்ட்டான லேடி அப்படின்னு தோணும். அவ ஷீ லிவ்ஸ் ஹர் ஹார்ட் அவுட், அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி இந்த ஹன்சாஜி யோகேந்திரா அப்படின்னு இருக்கா, அது யோகா இன்ஃப்ளூயன்சர். அவளுடைய யோகா வீடியோஸை காட்டிலும் அந்த தாட் ப்ரொவோக்கிங் வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஃபெயிலியர் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ்,
இட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா. தட் இஸ் வெரி அப்பீலிங். அந்த மாதிரி நிறைய லைஃப் லெசன்ஸ் அவளுடைய வீடியோஸ்லேருந்து இன்ஸ்பைரிங்காக தோணும். இப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ஜென்ரேஷன் உமனுக்கு அட்வைஸ்னா என்ன மாதிரி கொடுக்கலாம்? அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் மெயின் அட்வைஸ். இப்போ வந்து திஸ் a lot of talk about விமன் எம்பவர்மெண்ட் இல்லைன்னா இண்டிபெண்டன்ஸ் அதெல்லாம் இருக்குது. நிச்சயமாக அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் எம்பவர்மெண்ட் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நல்லபடியாக நம்ம முடிச்சுட்டோம்னா தென் we can free up time for what we want. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் எங்கள் கொஸ்டின். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதை காட்டிலும் நம்மளுக்கு பெரியவா டிஃபைன் பண்ணி கொடுத்ததை நம்ம கடைப்பிடிச்சோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அ உமன் டுடே அப்படின்னு கேட்டால், த பெஸ்ட் திங் அ உமன் கேன் டூ இஸ் டு பிரிங் அப் ஹர் சைல்டு. ஏன்னா அம்மா கொடுக்குற மாதிரி குழந்தைக்கு யாருமே எதையுமே கொடுக்க முடியும். அதுவும் சிக்ஷணம் இல்லை வளர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தாயார் தான் பார்த்து பார்த்து பண்ணணும். அதனால ஒரு பெரிய அட்வைஸ் என்னன்னா, குழந்தைகளுக்கு 5 வயசு ஆற வரைக்கும் மேக்சிமம் டைம் அம்மாவோட கிடைக்கிற மாதிரி பார்த்து, அது பார்த்துட்டாலே மற்றதெல்லாம் தானே நடந்துடும். காரியங்கள் இருக்கும், உத்தியோகம் எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எப்போ எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருந்துடுத்தோன்னா அப்புறம் கஷ்டமே இருக்காது. எவ்ரி ஸ்ட்ரீம் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே டு ஃப்ளோ. அதனால எல்லாருக்குமே அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கான காலம் வரும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையா காத்துன்றது இருக்கிற கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் டைம் பண்ணிட்டு இல்லை அதோட சேர்ந்து டைம் பண்ணிட்டு இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும். இட் ஷுட் ஆல்வேஸ் பி கிட்ஸ், ஹோம் அண்ட் தென் செல்ஃப். வாட் இஸ் யுவர் வியூ ஆன் ஃபெமினிசம்? Feminism can be used in a very positive way. Women are very powerful generally. அவெல்லாம் கிரேட் மல்டிடாஸ்கர்ஸ். தே ஹேவ் a lot of capabilities. அதனால அந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யாரை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமோ, தாயார் மாதிரி, அது வாத்சல்ய வால்யபியாதிகள் எப்படி தாயாருக்கு இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்திரீக்கும் அவளுடைய அனுகிரகத்துல இருக்கு. அதனால எப்படி எல்லாரையும் பாசிட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரைட் வேல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுல முதல்ல பிலீஃப் இருக்கணும். பிலீஃப் இன் த ரைட் திங். இஃப் வி ஹேவ் பிலீஃப் இன் த ரைட் திங் தென் எவ்ரிபடி கேன் பி brought into that path. கிட்ஸுக்கு வேல்யூ எஜுகேஷன் கொடுக்கறது எப்படி? கிட்ஸுக்கு சம்பிரதாய கதைகளை சொன்னா தானே வேல்யூஸ் வந்து, இவா இப்படி இருந்தா அப்படின்னு ரோல் மாடலா ஒரு ஹீரோவை காண்பிச்சோன்னா அவ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். ஸோ உங்க பர்த்தா ஆத்துக்காரர் உங்களுக்கு பலவிதமான சப்போர்ட்டையும் கொடுத்தாருன்னு சொன்னீங்க. அப்போ ஒரு சகதர்மச்சரணியா நீங்க அதை எப்படி? எனக்கு அவர் சொல்றதுதான் வேத வாக்கு. அவர் என்ன சொல்றாரோ அது கேட்கணும். அவர் எப்படி சொல்றாரோ அப்படி நடந்துக்கணும். பல சமயத்துல அவர் ஜாஸ்தி சொல்ல மாட்டார், ரொம்ப பேச மாட்டார் அவர். அதனால பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் மனசு புரிஞ்சு நடந்துக்கணும்னு தோணும். அது வந்து ரொம்ப இன்டென்ஸா தோணும். அதனால எம்பெருமான் தானே அப்படி நடத்தி வச்சுடுவார். இது வரைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறதாக அடியன் நினைச்சுட்டு இருக்கேன். ஆச்சாரிய அனுகிரகத்தில் அப்படியே இருக்கணும். அடுத்தது சம்பிரதாய மஞ்சரி, அதை பத்தி சில கேள்விகள். சம்பிரதாய வேல்யூ செஷன்ஸ் என்னென்ன நடக்கிறது அதுல? அடியன் சம்பிரதாய மஞ்சரி அப்படிங்கிறது அடியன் ரொம்ப நாளா யோசிச்சு வச்ச அடியனுடைய ஒரு சைல்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல, அதாவது நிறைய குழந்தைகளை சேர்த்துண்டு சம்பிரதாயத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அது இந்த கோவிட் மூலமா நிறைவேறித்து. ஜிஎஸ்பிகேல ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி குழந்தைகளுக்குன்னு ஒரு யூனிட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அதுக்கு சம்பிரதாய மஞ்சரி அப்படிங்கிற பேர் கொடுக்கலாம்னு, இந்த பேரும் அடியனுடைய ஆத்துக்காரர் சொன்னதுதான். சம்பிரதாய மஞ்சரின்னு பேர் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஸோ அப்படியே ஆரம்பிச்சோம். அதை வந்து ஸ்ரீ அப்பா ஏழி அனுகிரகிச்சாச்சு. சம்பிரதாய மஞ்சரியை வந்து ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. அது வந்து ஜூன் 12, 2020 அன்னைக்கு அதை ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அதை சம்பிரதாய மஞ்சரி பாட்டசாலாவா கன்வெர்ட் பண்ணினோம் அந்த சப்சிக்வெண்ட் விஜயதசமியில. ஏன்னா இது ஒரு கியூரேட்டட் கரிக்குலமா வச்சுட்டோம்னா அது சௌரியமா இருக்கும் அப்படின்னு தோணித்து. ஸோ இப்போ ஒரு 8 இயர் கரிக்குலமா அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். அதுல முக்கியமான திவ்ய பிரபந்தம், தேசிக பிரபந்தம், தேசிக ஸ்தோத்திரங்கள் அதெல்லாம் குழந்தைகளுக்கு சந்தையா சொல்லி கொடுக்கறது வச்சுட்டு இருக்கோம். அது ஒரு 4 நாள் பாடம் நடக்கும். மண்டே டு தர்ஸ்டே மார்னிங் ஈவினிங் பேட்ச்லாம் வச்சிருக்கோம்.
அதே போல் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸில் அவளுக்கு லாங்குவேஜ் செஷன்ஸ், சம்ஸ்கிருதம், தமிழ் இதெல்லாம் பேசிக் லெவலில் கண்டிப்பாக கற்றுக்கணும். அதுக்கு மேலே ஆசைப்பட்டாள்னா அதுலேயும் கற்றுக்கலாம். அதே மாதிரி ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் செஷன். குழந்தைகளை சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணும்னா உதாரணம் காண்பிக்கணும், ஸ்டோரிஸ் சொல்லணும். ஸ்டோரிஸ் சொன்னால் வேல்யூ தானே வந்துடும். அந்த மாதிரி செஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த லேர்னிங் ப்ரோக்ராம்ல இன்னும் குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா வந்துட்டு இருக்கா. 4 வருஷம் ஆயிடுத்து. இப்போ 5வது வருஷத்துல வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 200 குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கா. இவாளுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு அடியவங்களுக்குலாம் இவாளுக்கு ஒரு சன்மானம் பண்ணணும், ரிவார்ட் கொடுக்கணும்னு தோணித்து. அந்த காலத்துல திருக்குடந்தாண்டவன் பாடசாலைக்கு அனுப்பணும் அப்படிங்கும் பொழுது அவ படிக்கிறவாளுக்கு 50 ரூபா, பெற்றோர்களுக்கு 100 ரூபாய் அப்படின்னு கொடுப்பாராம். அந்த மாதிரி ஒரு சன்மானம் கொடுத்தா இன்னும் பசங்களுக்கு நல்ல ஊக்கமா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம்லாம் கொண்டு வந்து அவளுக்கு இத்தனை நாள் நீங்க தங்கி படிச்சா இவ்வளோ ரிவார்டு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி ஏற்படுத்தியிருக்கோம். பசங்கள்லாம் நன்னா படிச்சுட்டு வரா. இப்போ இந்த சங்கோஷ்டி அப்படின்னு ஒரு ஆனுவல் ஃபிளாக்ஷிப் ஈவெண்ட் வச்சிருக்கோம் வருஷம். அது இப்போதான் போன வாரம் நடந்தது. அதுல நாடகங்கள், குவிஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு பசங்க படிச்சா. அது குவிஸுக்கு தயாராகும் பொழுது ஒரு ரகுவீர கத்தியம் இந்த வருஷம் நடத்தின அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த குவிஸுக்கு வந்த ஒரு 25 குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணினா அவ அத்தனை பேருக்கும் 94 சூழ்நிலைகளுக்கும் அர்த்தம் சொல்ல தெரியும். அந்த மாதிரி ஆசையா கத்துண்டு முன்னேறி வந்துட்டு இருக்கா குழந்தைகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மஞ்சரி விருட்சமா வளரணும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ நன்னா வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இதை கேட்கறச்சவே தெரியறது. இதோட எக்ஸ்டெண்டட் கேள்வியா, இதோட ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாவது கோல் மாதிரி ஏதாவது செட் பண்ணிட்டு இருக்கேளா? அவசியம் அடியன். அடுத்த சம்பிரதாய வித்வான்களை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபியூச்சர் கோல். இப்போ குழந்தைகளா பழக்கின்னு இருக்கோம். இதுக்கு மேல அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வித்வான்கள் கிட்டக்க வாழ்க்கை ட்ரைனிங் கொடுத்து மேல புது வித்வான்களை உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இதுல ஒருத்தருக்கு அபிருச்சி ஏற்பட்டு இதுல அவளும் கலந்துக்கணும் அப்படிங்கறச்சே இதுக்கான சான்சஸ் என்ன அவ ஜாயின் பண்றதுக்கு? அவசியம் உங்களுடைய ஆசை என்னன்னா சம்பிரதாயத்துல இருக்கிற ஒரு 5 வயசு குழந்தையும் சம்பிரதாய மஞ்சரியில ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு டெலிகிராம் குரூப் இருக்கு. அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாள்னா அவ சேர்ந்துக்கலாம். விஜயதசமி புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஆனா நடுவுல யாராவது ஜாயின் பண்ணணும்னாலும் இந்த சம்பிரதாய மஞ்சரி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போய் பார்த்தோம்னா எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். சம்பிரதாய மஞ்சரி டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல இருந்து அந்த வே ஃபார்வர்ட் என்ன அப்படிங்கிறது வாழ்க்கை தெரிய வரும். எல்லா குழந்தைகளும் வெரி வெரி வெல்கம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரோக்ராம். இன்ஃபேக்ட் தே வில் கெட் ரிவார்ட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ப்ரோக்ராம். அந்த மாதிரி வச்சிருக்கோம். அடுத்தது உங்க வாழ்க்கையில சுவாமி தேசிகனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். சுவாமி தேசிகனுடைய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா, ஆபத்துக்கள்லாம் எப்படி படிக்கற்களா இருக்கு அப்படின்னு காண்பிச்சு கொடுத்ததுதான். எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் மனசு கலங்காம, அப்படி ஸ்ரீரங்கத்துல சோதனை ஏற்பட்ட பொழுது கூட அந்த மாதிரி ஒரு காலத்துல கூட மனசு கலங்காம அவர் எப்படி ஸ்ருத பிரகாஷையை காப்பாத்தி குழந்தைகளையும் காப்பாத்தி அழைச்சிட்டு போனார் சத்யா காலத்துக்கு அப்படிங்கிறது அது பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். எவ்வளோ விதமான ஆப்ஸ்டிக்கிள்ஸ் வந்தாலும் அது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு கருதி சத்யா காலத்துக்கு போய் அங்க கர்நாடக தேசத்துல இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை அவர் அபிவிருத்தி செய்ய வைத்தார். அந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு தோன்றது. சில மகான்களை பத்தி அவளுடைய திருநாமங்களை சொல்றேன். அதுல அவளை பத்தி ஒரு சில வார்த்தை. முதல்ல திருத்தகப்பனார் சொன்னார். அவர் லீட்ஸ் பை எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். வில்லூர் சுவாமி அவருடைய திருவாராதனை அழகு அப்படிங்கிறத ரசிச்சுட்டே இருக்கலாம். திவ்யதேச பெருமான நம்ம ஆத்துல சேவிக்கலாம். அப்படி ஒரு ஆனந்தமான சேவை சாய்ப்பார் பெருமான். ஸ்ரீமத் வில்லுவல்ல மகேஷங்கர். ஸ்ரீமத் வில்லுவல்ல மகேஷங்கரை பத்தி சொல்லணும்னா அடியனுக்கு நிறைய விஷயங்கள் தோன்றது. அடியனுக்கு பரநியாசம் மாலவன் கிட்டக்க தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே பரநியாசம் ஆகும்படியான ஒரு சுச்சுவேஷன், ஆபத் பரநியாசம் ஏற்பட்டது. அடியனுக்கு 2005 அமீபிக் ஹெப்படைட்டிஸ் எடுத்து அது ஒரு 10 நாள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி எதுவுமே கேட்கல. ஐவியில போட்டுட்டே இருக்கா மருந்து, அது பாட்டுக்கு வந்துட்டே இருந்தது. அப்போதான் இந்த நெல்வாய் சுவாமி கிட்டக்க ராசியத்திரை சாரம் கேட்டுட்டு இருந்த காலம். அதனால அந்த அபிருச்சி வேற இருந்தது. அதனால சரி தங்குமான்னு தெரியல பிராணன், அதனால வர்ணியாசம் பண்ணிடணும்னு அப்பா கிட்டக்க சொன்னேன். அது May 15, 2005 ராத்திரி 9 மணி அன்னைக்கு ஸ்ரீமதி ரவிசங்கர் ஆழ்வார் திருநெறியில எழுந்திருந்தார். அப்போ அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்றா குழந்தை, என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அப்போ மாலவன் சன்னதி திறந்திருக்குடா அப்படின்னு ஐசிங்கர் சாச்சாராம்.
சாதிச்சுட்டு 9:15க்கு ஐஷிங்கரே பார்த்து சொல்லியாச்சு ஃபோனில், உனக்கு பிரபத்தி ஆயிடுத்துமா அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அன்னைக்கு அதாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த தடவை உடம்பெல்லாம் அப்புறம் சரியாயிடுச்சு, குணமாயிடுச்சு. ஒரு 4 நாள்ல சரியா போயிடுது. அது எப்படியோ மேஜிக்கலா 10 நாளா ஒரு மருந்தும் கேட்காம இருந்து 4 நாள் அப்புறம் சரியா போயிடுது. அப்புறம் சேவிக்கு போனேன் ஐஷிங்கரை. அப்போ வந்து சொன்னேன், உனக்கு பிரபத்தி பண்ணிக்கணும்னு ஆசை, அதனாலதானே இப்படி பண்ண அப்படின்னு கேட்டாச்சு. அந்த மாதிரி அப்படி ரொம்ப ரொம்ப கருணையோட வார்த்தைகள் சாட்சியாகும். ரொம்ப பரம கிருப்பையா பல விஷயங்களை சாய்ப்பார். இந்த மாதிரி திருமண சீசன் அட்டன் பண்ண ரொம்ப பிடிக்கும் ஐஷிங்கருக்கு. ஆண்டாள் மாதிரி வரியே அப்படின்னு சொல்லிச்சாங்க. அந்த கருணையினாலதான் இப்பேற்பட்ட ஆச்சரியமான சம்பந்தம் கிடைச்சது அப்படின்னு நினைச்சுப்பேன். உச்சிதமான சம்பந்தம் உனக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வதிச்சாகும். அப்படியே கிடைச்சது. நெல்வாய் சௌமின் சுவாமி. நெல்வாய் சுவாமி அவருடைய கருணை என்னன்னு சொல்றது. ரகசியத்திரை சாரம் அப்படிங்கிறது வந்து இந்த நோட்ஸ் மூலமா படிச்சுட்டோம். அதுக்கப்புறமா மூலம் வாசிக்கணும்னு ஆசை இருந்தது. அப்போ சமாஷானம் ஆயிடுது. கல்யாணம் ஆன உடனே அப்பா கிட்டக்க ஸ்ரீ அப்பா கிட்டக்க சமாஷானம் ஆச்சு. ஆன உடனே கிரந்தமே சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு விடல கொஞ்ச நாள். அதுக்குள்ள கிரந்தத்தை பூர்த்தி பண்ணி விடலாம் அப்படின்னு அத்திம்பேர் அப்ப ரிட்டையர் ஆயிட்டேன். அதனால பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஸ்ரீகரணம் வரைக்கும் ஆயிடுத்து. பதவாக்கிய யோஜனாவும் முக்காவாசி ஆயிடுத்து. சரம ஸ்லோகாதிகாரம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் பாக்கி. இல்ல துவயாதிகாரமே கொஞ்சம் பாக்கி இருந்தது. அதோட அடியனை கொண்டு விட்டுட்டா அப்புறம் போறதுக்கு அவகாசம் இல்லை. அப்புறம் ஆத்துக்கு போனது வந்து சீமந்தமாகி போனேன். அப்போ வந்து சேர்ல தான் கீழே உட்கார முடியாம இருந்தது. சேர்ல உட்காத்தி வச்சு அத்திமேரும் பக்கத்துல சேர்ல உட்காந்து பரவாயில்ல கத்துக்கோ அப்படின்னு சாதிச்சாச்சு. அந்த மாதிரி கருணை எல்லாம் என்னன்னு சொல்றது. ரொம்ப பரமகிருப்பை. அவல்பாக்கம் யஜ்ஞவராக தாத்தாச்சார் சுவாமி. சுவாமி எப்பேற்பட்ட ரோல் மாடல்னா அவரும் பெரிய ரோல் மாடல். ஒரு விஷயத்த எப்படி ஸ்ட்ரக்சர்டா சொல்லணும் அப்படிங்கிறது சுவாமியை பார்த்தாதான் கத்துக்க முடியும். அவ்வளோ ஆச்சரியமா ஸ்லைட்ஸ் போட்டு அதுல எவ்வளோ பேரலல் ரிசர்ச் முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி ஆச்சரியமா விஷயங்கள் சாட்சாகும். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அடியணும் ஸ்லைடு போடணும் அப்படின்னு நினைச்சுப்பேன். அத்திம்பேர் ஸ்ரீ அப்பா 2 பேரும் தான் ஸ்லைட்ஸுக்கு பயனியர்ஸா இருந்தவா. அவளை பார்த்து கத்துண்ட விஷயங்கள் அது. நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் சுவாமி. சுவாமியினுடைய சௌலபியத்தை அவசியம் ரொம்ப சொல்லணும். உங்கள் ஜிஎஸ்பிகேல சுதர்சனம் அப்படின்னு ஒரு அங்கம் வச்சுருப்போம். சம்பிரதாய கேள்விகள்லாம் வந்தா அதுல பதில் சொல்லணும். அதுல ஸ்திரீ தர்ம விஷயமா கேள்வி இருந்தா அடியனை சொல்லியிருக்கா. அதனால யதாமத்தி பெரியவாழ்கிட்ட கேட்டு விண்ணப்பிப்பேன். அதுல ஏதாவது விஷயங்கள் மாத்தி சொல்லணுமா இருந்ததுன்னா அது டைரக்டா யாரு எடிட் பண்றாளோ அவ கிட்டக்கே கூட சுவாமி சாய்க்கலாம். சுவாமி தான் அதை ஹெட் பண்றாரு. சுவாமி அப்படியே சாய்க்கலாம். ஆனா ஏதாவது திருத்தம் இருந்தா சுவாமி ஃபோன் பண்ணி சாய்ச்சாங்க, இதை இப்படி சொல்லலான்னு தோன்றதுமா, சொல்லலாமா அப்படின்னு. அவ்வளவு பெரிய சுவாமி அப்படி கருணையா கேட்பாரு. அவள்லாம் பார்த்து ஆத்மகுணம் எப்படி அப்படிங்கறது கத்துக்கணும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சோகத்தூர் சுவாமி. சுவாமி சுவாமியினுடைய அனுகிரகம் அடியனுக்கு பால்யத்திலேயே கிடைச்சது உண்டு. அடியவங்கள்லாம் பூனால இருக்கும் பொழுது பக்கத்துல கிரகம், சுவாமியினுடைய கிரகம் அடியவங்களுடைய கிரகத்துக்கு பக்கத்துல இருந்து சுவாமி திருமாளிகை. அங்க ராத்திரி போய் ஸ்தோத்திர பாட்டம் சந்த சொல்லிப்போம். அதாவது இந்த கஷ்டமான ஸ்தோத்திர பாட்டங்கள், ஞாச விம்சதி முதலிய ஸ்தோத்திரங்கள்லாம் அவ்வளோ கிருப்பையா 9 மணிக்கு மேல சுவாமி வந்து சந்த எடுத்தாகும். அப்ப அந்த சின்ன வயசுல சுவாமியை சேவிச்ச ஞாபகங்கள்லாம் அடியில் போகாது. அந்த பூனா குளூர்ல சொக்கா போட்டுக்க மாட்டார் சுவாமி. இன்னைக்கும் போட்டுக்க மாட்டார், என்னைக்கும் போட்டுக்க மாட்டார். அப்படியே ஸ்கூட்டர்ல ஏலியாகும். பார்த்தாலே ஒரு ரிஷி போற மாதிரி இருக்கும். எந்த குளிர மார்கழி மாச குளிர்ல கூட எதுவுமே சக்காக்க ஒண்ணும் கிடையாது. பாட்டுக்கு அப்படியே ஏலியாகும். அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா சம்பிரதாயத்தை பார்த்து ஆசை வந்தது இந்த மாதிரி மாணவர்களை பார்த்து. ஸோ இந்த இன்டர்வியூவோட கடைசி பாகத்துக்கு வந்திருக்கோம். அதுல தேசிகா டெய்லியை பத்தி ஒரு சில வார்த்தை. தேசிகா டெய்லி ரொம்ப உன்னதமான கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சேனல். ரொம்ப பொருத்தமான ஒரு திருநாமம் இந்த சேனலுக்கு, தினந்தோறும் தேசிகன். அதுதான் வாழ்க்கையில நம்மளுக்கு மோட்டோவாவே இருக்கணும். தேசிகன் என்ன காண்பிச்சாரோ அதை ஓரொன்று தானே அமையாதோன்னு ஒன்னொன்னும் ரசிச்சு அதை நம்ம அனுபவிக்கணும். அதுக்கான ஒரு மார்க்கமா இந்த சேனல் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப வசதியா எல்லா மகான்களும் ஏழி அனுகிரகிச்சு அதனால நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியாது. இப்ப ரீசெண்டா அபய பிரதான சாரம் ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு. அது அப்படின்னு கேட்கிற பாக்கியம் கிடைச்சது. நடுவுல போய் கேட்டுட்டு இருப்பேன். நிறைய விஷயங்கள் வருது, நிறைய ஃபாலோ பண்ணும்படியா நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பரம பாக்கியம். ஒரு ஸ்திரீ கோதா கோஷ்டியை சேர்ந்தவா, ரொம்ப பிரபலமானவா, பிரபா சேனேஷ் அப்படிங்கிற பேர்னாலேயே பல பேருக்கும்
ரோல் மாடலா இருந்துட்டு இருக்கிறவா இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த இன்டர்வியூ நடத்தி கொடுத்ததுக்கு தேசிகா டெய்லி டீம் சார்பில் அனந்த கோட்டி பிரணாமங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். அடியன் தாசன். அடியன் பரமபாகியம். ధన్యవాదాలు. Thank you.